ஆனால் அந்த அவமதிப்பை அவங்க வாழ்நாளில் மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அந்த விருச்சிக ராசிக்கு வந்து ஒரு கண்டிப்பாக அவங்க எல்லாரும் பயங்கர ஈகர்லாம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க வச்சுருப்பாங்க. அந்த துரோகத்தையும் அவமதிப்பையும் அவங்க காலத்துக்கும் ஏற்றுக்கொள்வாங்க. மற்றவங்க கூட விட்டுருவாங்க, சரிப்பா நீ மன்னிச்சுப்போ, நீ வந்து விட்டுறலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா, காலங்கள் அழிய போகுது, நம்ம என்ன வாழவா போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு விட்டுறலாம் கூட. இவங்க மட்டும் என்னன்னா அதை வந்து விட்டுருவாங்க, விட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே வந்து அதை வந்து ஒரு நெருப்பு கனல் மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்க பட்ட துரோகமும் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமும் அவங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தையும் அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. எதையுமே சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம வந்து சும்மாவே இருக்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து அடிமேல் அடி விழுந்தாலும் இவங்க எழும்பிட்டே இருப்பாங்க. நான் என்ன சாமானிய மனுஷனா, நான் வந்து அப்படியா பூமியில் பிறந்திருக்கேன், நான் இதாக சாதிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு வெறி கொண்ட மனப்பான்மை வந்து இவங்கள்ட்ட இருக்கும். இவங்க வந்து வேகமாக அதை உழைக்கணும்னு நினச்சி, ஆனால் அந்த வேகமும் முக்கியம், அதோட வேகத்தோட விவேகம் முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இவங்களுக்கு வேகம் கூடுனா விவேகம் கம்மியாயிரும், விவேகம் கூடுனா வேகம் கம்மியாயிரும். இதை ரெண்டுமே பேர் பண்ணி ஈக்குவல் பண்ணுறதுல இவங்க வந்து கோட்டை விட்டுருவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இவங்கள்ட்ட 100% உண்டு. லவ் எப்படி இருக்குன்னா, இவங்க ஆழமாக லவ் பண்ணுவாங்க. அதான் டீப் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த டீப் லவ் வந்து இந்த விருச்சிக ராசிக்கு நல்ல உண்டு. அதாவது தன்னுடைய கோ பார்ட்னரும் வந்து தன்னை அப்படி லவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ரொம்ப உண்மையாக இருக்கணும், லவ்வில் வந்து அவ்வளோ கேராக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கறதுல இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். லவ்வில் வந்து ரெண்டு பேரும் இன்னும் புரிதல் வந்து கரெக்டாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த எதுவுமே ஹைட்ல இருக்கக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரகசியங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதாவது இப்போ தன்னுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டையும் ஒரு ரகசியம் இருக்கக்கூடாது, தன்னை காதலிக்கிற ஒரு பர்சன்கிட்ட ரகசியங்கள் இல்லாத ஒரு காதல் வந்து இவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஓப்பன் புத்தகமாக இவங்க காதல் இருந்துச்சுன்னா இவங்க வந்து 100% சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைடான லவ்வை வந்து இவங்க கிட்டேருந்து பெற முடியும். ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் எல்லா ஜாபும், ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், இது ஜாப் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த எதுவுமே அறிவு சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஜாபு. அதாவது ஒரு ஆர்மி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹையர் பொசிஷனில் ஒரு தலைமை பண்பும் ஒரு கர்வம் கௌரவம் படுத்தக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு வந்து 100% ஓகே தான். அது கிரகங்களை பொறுத்து மாறுபடும். இது வந்து பொதுவான தன்மை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்ல போனால் இவங்க வந்து தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி, இவங்களுக்கு சந்தேக புத்தி அடிக்கடி எழும்பும். அந்த சந்தேக புத்தியும் இந்த கோபமும் ரெண்டையும் கட்டுப்படுத்தி அவங்க போகிற வழியை வந்து 1க்கு 2 தடவை கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஒரு நம்ம போகிற ரூட்டு கரெக்டானு வந்து பெரியவங்களோட அட்வைஸ்லாம் கேட்டு இவங்க கரெக்டான பாத்துக்கு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது அவங்களுடைய விளிம்பில் தான் இருக்கும். இல்லை தன்னோட சந்தேகமும் பட்டு அதிக கோவப்பட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு இதுதான் நம்பி கிரிப்பாக பிடிச்சு இவங்க ஓடிட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து வெற்றிங்கிறது தாமதமாயிட்டே இருக்கும்.